தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளின் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மகத்துவமான நாள். இந்தியாவில் 700க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 36 மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு ஒன்றிய அரசின் சார்பில் வழங்கப்படுகிற நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் என்கின்ற ஒரு சான்றிதழ் இதுவரை கிடைக்கப்பெற்றதில்லை. முதன்முறையாக 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு அச்சான்றிதழ் NABH என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த சான்றிதழை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் சார்பில் எத்தகைய அளவுகோல்களின் மூலம் கணக்கிடப்படுகிறது என்றால், தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார தரம் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தனியார் மருத்துவமனைகளின் தரநிலைகள் சர்வதேச அளவில் பிற உலகளாவிய சுகாதார அங்கீகார தரங்களுடன் இணையாக அங்கீகரிக்கப்பட்ட இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் ஹெல்த் கேர் என்கின்ற வகையில் சுகாதாரத்தில் தர உறுதிக்கான சர்வதேச சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளுக்கான அங்கீகார தரநிலைகள் மாறிவரும் சுகாதார சூழலில் மருத்துவமனைகள் வழங்கும் சேவைகளின் தரமும் நோயாளிகளின் பாதுகாப்பும் மிக மிக முக்கியம். அதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட ஒரு 10 அளவீடுகளில் இந்த சான்றிதழ் தனியார் மருத்துவமனைகளுக்கு என்று தொடங்கப்பட்டு முதன்முறையாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 5 இடங்களுக்கு இது தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு இந்த NABH என்கின்ற இந்த சான்றிதழ் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ கல்லூரி இயக்ககம் இன்றைக்கு மிக சிறப்பாக பணியாற்றியதன் விளைவாக ஒன்றிய அரசின் நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் என்கின்ற இந்த விருதுக்குரிய சான்றிதழ்கள் இம்மருத்துவமனைகளுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் வரலாற்றில் இது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். ஒரே நேரத்தில் தனியார் மருத்துவமனைகள் தான் இதை இதுவரை வாங்கி கொண்டிருந்தது. முதல் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு கல்லூரிகள் நடத்துகிற மருத்துவமனைகளில் இது கிடைக்கப்பெற்றிருப்பது என்பது அரசு மருத்துவர்களின் மருத்துவ சேவை, அவர்களுடைய ஆத்மார்த்தமான உழைப்பு, அவர்களின் அந்த மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற மாற்றம் போன்ற பல்வேறு நிலைகளில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த 10 அளவீடுகளை மனதில் கொண்டு சிறப்புக்குரிய மருத்துவமனைகள் இன்றைக்கு மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை 2015ஆம் ஆண்டு ஒரு 100 இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளோடு தொடங்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு 31 பட்ட மேற்படிப்பு மாணவர்களும் குறிப்பாக பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், மயக்கவியல், அவசர சிகிச்சை, முடநீக்கியல் துறை, குழந்தைகள் நல மருத்துவம் ஆகிய துறைகளிலும் சேர்ந்து 31 மருத்துவ பட்டப்படிப்புகள் இங்கே பயின்று வருகிறார்கள். தினந்தோறும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2000 பேர் வெளிநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெறுகிறார்கள். 565 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் உள்நோயாளிகளும் அனுமதிக்கப்பட்டு மிக சிறப்பான வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இரத்த சுத்திகரிப்பு மையம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 போன்ற பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்கள் இந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் காரணமாகவும் இன்றைக்கு ஓமந்தூரார் அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு இந்த விருதை பெற்று சிறப்பித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனைக்கு CSR பங்களிப்புடன்
இந்தியன் வங்கியின் சார்பில் இன்றைக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்திய வங்கியின் மேலாளர் பெருமதிப்பிற்குரிய திருமதி மாலா, டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் மகேஷ்குமார் போன்றவர்கள் இந்த நிகழ்வின் மூலம் பங்கேற்று அந்த ஆம்புலன்ஸை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் வாங்கிய அந்த வாகனத்தை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆக இந்தியன் வங்கி நிர்வாகத்திற்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்படுகிறது. இல்லை, அரசு நடவடிக்கை எடுத்து தான் ரெண்டு மருத்துவமனைகளில் அந்த அறுவை சிகிச்சை அரங்கங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சம்பந்தப்பட்ட அந்த ஆர்கன் ரிட்ரீவல் லைசன்ஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணி வச்சுருக்கிறோம். இது மட்டும் இல்லை, இதுக்கு அனுமதி தந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் மீதும் இப்போ துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இடைத்தரகர்கள் யாரோ அந்த இடைத்தரகர்கள் பற்றி காவல்துறையில் புகார் தந்திருக்கிறோம். அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு அதற்கான பணிகளை காவல்துறையினரும் செய்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.